சுப்பிரமணியபுரம் படத்துல சமுத்திரக்கனி கனகுங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய இன்ட்ரோ சீன்ல பார்த்தோம்னா, பிளேட கையில வச்சிருப்பாரு. ஸோ இந்த பிளேடு மூலமாவே இவரு கோவக்காரரு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இவருடைய ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து கட்சியில இருப்பாரு. அதே மாதிரி 2வது அண்ணன் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாரு. ஸோ இவர் தான் வந்து அதிகமா கோவப்படக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு. ஸோ இவர் தான் இவங்களுடைய ஃபேமிலிலேயே அதிகமா கோவப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல துளசியும், அழகரும் பேசிக்கிட்டு இருக்கிறத 2வது அண்ணன் பார்த்துருவாரு. அப்ப இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கனகு கிட்ட சொன்னோம் அப்படின்னா, அவன் கொஞ்சம் கோவக்காரன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ டயலாக் மூலமாவும் கனகுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஜெய் சசிகுமார் நடிச்சு 2008ல ரிலீஸ் ஆன படம் சுப்பிரமணியபுரம். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்ப இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. பரமனும், அழகரும் கனகுடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க, கலவரம் பண்றதுக்காக. அப்ப கனகு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. போலீஸ் வந்து நீங்க யார் பேசுறது அப்படின்னு கேட்கும்போது ஃபோன வச்சுருவாரு. ஏன் வைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல சுப்பிரமணியபுரத்த அப்பப்ப கலவரம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா யாரு சொல்றாங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து கனகு கிட்ட சொல்லுவாரு. ஸோ அத ஞாபகம் வச்சு போலீஸுக்கு தான் கால் பண்ணும்போது யாருன்னு அடையாளம் காட்டாம விஷயத்த மட்டும் சொல்லிட்டு ஃபோன வச்சிருப்பாரு. கனகு வந்து இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே அழகரும், பரமனும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் இவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வருவாரு. அதே மாதிரி தெருவுல சண்டை நடக்கும்போதும் தம்கா வந்து பரமனுடைய அண்ணன் கிட்ட போயி ரிலீஸ் பண்றதுக்கு கேட்பாரு. ஆனா அவங்க வீட்ல வந்து ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதே மாதிரி அழகர் வீட்ல அவங்க அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுனாலும் யாரையுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்ப வந்து கனகு தான் வந்து திரும்பவும் அழகருக்கும், பரமனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு வெளியில வர்றதுக்கு. ஆனா பழனிச்சாமிய கொன்னதுக்கு அப்புறம் திரும்ப ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அழகரும், பரமனும் கனகு வந்து நம்மள வெளியில எடுத்துருவாரு அப்படின்னு நம்பிக்கையில தான் பழனிச்சாமியே கொல்லுவாங்க. ஆனா கனகு வந்து பழி வாங்கியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமெடி, லவ் இந்த மாதிரி வந்து ஜாலியா இருக்கும். இதே இது செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்பிக்கை, துரோகம், பழி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல தான் காதலையும் துரோகம் இருக்குதுங்கிறத மாதிரியும், துளசி மூலமாவும், நட்புலயும் துரோகம் இருக்குது அப்படிங்கிறத காசி மூலமாவும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல துளசியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துளசிங்கிற பேர் வந்து ஒரு பாசிட்டிவான பேரா இருக்கும். ஸோ இந்த வீட்ல எல்லாருமே கெட்டவங்களா இருப்பாங்க. இந்த பொண்ணு மட்டும் நல்ல பொண்ணா இருக்கும். ஆனா கிளைமாக்ஸ்ல தான் ஃபேமிலி மெம்பர்ஸுக்காண்டி இந்த பொண்ணையும் வந்து தப்பு பண்ண வச்சிருப்பாங்க. அதனால தான் துளசி வந்து என்னையும் உங்கள மாதிரி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி புலம்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணோடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீனுமே வந்து பஸ்ல இருந்து தான் கீழ இறங்கி வரும். அப்ப கிரீன் கலர் தாவணி போட்டிருப்பாங்க. ஸோ அதுலயே வந்து இந்த பொண்ணு லவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி லவ் ப்ரொப்போஸ் பண்ணும்போதும் பிங்க் கலர் தாவணி போட்டிருப்பாங்க. அழகர ஜெயில்ல இருக்கும்போது இந்த பொண்ணு கொஞ்சம் சோகமா இருக்கும். அந்த சாங்ல வந்து கருப்பு கலர் தாவணி போட்டிருக்கும். அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல அழகர் வந்து இறந்து போயிடுவாரு. அப்ப சித்தப்பா கிட்ட காட்டி குடுக்கறக்காண்டி வந்திருக்கும் அந்த பொண்ணு. அப்பயுமே வந்து கருப்பு கலர் தாவணி தான் போட்டிருப்பாங்க. இந்த சீன்ல அழகர் வந்து லவ் பண்ணும்போது ஜோசியம் பார்ப்பாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு அந்த பேப்பர்ல வந்து இந்த மாசத்துக்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதுல லவ்வர்ஸ்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயம் மாதிரி தான் எழுதியிருக்கும். திருமணம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். ஆனா இந்த படத்துல 2 பேருமே பிரிஞ்சுடுவாங்க. பொதுவா ராசி பலன்ல ஒண்ணு இருந்தோம்னா, நம்மளோட லைஃப்ல வேற ஒண்ணு நடக்கும். ஸோ அதையுமே இந்த படத்துல அழகா காட்டியிருப்பாங்க. துளசி வந்து அழகர பஸ் ஸ்டாப்ல தான் வந்து அடிக்கடி பார்ப்பாங்க. எப்பலாம் துளசி வந்து அழகர பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு ஜோடி இருக்கும். அதே மாதிரி அழகர் வந்து ஒரு கட்டத்துல ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அப்ப துளசி மட்டும் தனியா நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி பையன் மட்டும் நிப்பான். பொண்ணு வந்திருக்காது. ஆனா அந்த பையன் வந்து ரொம்ப ஹேப்பியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணுக்காண்டி. துளசிய பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கும். ஆனா மத்தவங்கலாம் வந்து லவ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கனவோடைய அண்ணன் வந்து சோமுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபோன்ல வந்து என்னை கட்சியில ரொம்ப பாராட்டி பேசுனாங்க. இந்த கட்சியில நான் ஒரு பில்லரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி யார்கிட்டயோ பாராட்டி பேசியிருப்பாரு. ஆனா அடுத்த சீன்லயே வந்து ஊர் திருவிழாவுக்கு இவருடைய பேர போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இது மூலமா இவருக்கு ஊர்ல பெரிய மரியாதை இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோமங்கிறவர் வந்து கட்சியில இல்லாதபோது காவலுக்காண்டி இந்த 4 பேர தான் வச்சிருப்பாங்க. இதே இது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ பாதுகாப்புக்கு வச்சிருப்பாங்க. ஸோ இத்தன நாளா இவங்கள ஏன் வாசல்லயே வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அழகா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்சியில இவர தலைவரா ஆக்காம வேற ஒருத்தர தலைவரா ஆக்கியிருப்பாங்க. அதனால சோமுடைய வீட்ல வந்து சோமுக்கு மரியாதை இருக்காது. ஸோ புருஷன் வந்து ஒரு வேலையில இருக்கணும். அதே மாதிரி நல்ல மரியாதையா இருக்கணும் அப்படின்னு வீட்டாளுங்க
அவனுங்க நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். அதே மாரி சோமுவோட ஒய்ஃப் என்ன சொல்லி புலம்புவாங்க அப்படின்னா, "அவன் வீட்டுக்காரர் என்ன நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எதார்த்தமான ஒரு டயலாக்க இந்த படத்துல அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமாட்டி தான் பழனிச்சாமிய கொன்னதுக்கு அப்புறம் சோமு வந்து திரும்பவும் தலைவராயிருவாரு. அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிருவாரு. அவருடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபோன்ல அவங்க வீட்டாளுங்க கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோமுவுடைய கையில ஒரு திருவிழா பத்திரிக்கை இருக்கும். அந்த திருவிழா வந்து வள்ளி திருமணம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திருவிழா பாட்டுல வர ஃபர்ஸ்ட் சீனே வந்து வள்ளி திருமணம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோமு வந்து பழனிச்சாமிய பாராட்டி மாலை மரியாதைலாம் பண்ண வந்திருப்பாரு. ஆரம்பத்துல முகத்த சிரிச்ச முகமா வச்சு பண்ணுனாலுமே, ஆனா இவருக்குள்ள ஒரு கோவம் இருக்குது அப்படிங்கிறத ரிட்டர்ன் திரும்பி வரும்போது சிரிப்ப மாத்தி கோவமா வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கஞ்சா கருப்பு வந்து இந்த படத்துல காசிங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அவருடைய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கிளைமாக்ஸ்ல பரமன வில்லன் ஆளுங்க கிட்ட இவர் தான் வந்து காட்டிக் குடுத்திருப்பாரு. இந்த மாதிரியெல்லாம் இவர் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. ஆனா காசி மட்டும் வெளியில இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப ஏன் போலீஸ் அரெஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு டம்காவும் காசியும் பேசிட்டு வருவாங்க. அப்ப மொக்கச்சாமிங்கிறவர் தான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி டம்கா வந்து சொல்லுவாரு. அப்ப அந்த மொக்கச்சாமி வந்து காசியோட சமூகத்தை சேர்ந்தவரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் காசி இல்லாத நேரம் பார்த்து மத்த 4 பசங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பரமனும், அழகரும் அவங்க வீட்ல இருப்பாங்க. ஆனா இந்த 3 பசங்க மட்டும் யாருமே இல்ல அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் காமன் பாத்ரூம்ல குளிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காசி வந்து கிளைமாக்ஸ்ல காசுக்காக சோமு கிட்ட பரமன காட்டிக் குடுப்பாரு. ஸோ இவர் வந்து கிளைமாக்ஸ்ல மாறுவாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா எங்க காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ரவி வந்து பணம் குடுக்கும்போது அழகரும், பரமனும் காசு வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே பக்கமா நிப்பாங்க. இதே இது காசி மட்டும் தனியா நிப்பாரு. அவருக்கு காசு வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். சோ அவர் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன் மூலமாவே பணத்துக்காண்டி என்ன வேணாலும் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி இந்த சீன் மூலமாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. படத்தோட கிளைமாக்ஸ்ல பரமனை வெட்டி கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவர ஃபோக்கஸ் பண்ணாம காசிய தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் நடந்து வருவாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீனுமே வந்து சுப்பிரமணிய ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லொகேஷன காமிக்கிறதுக்காண்டியே, அவர் தான் வந்து கனகுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஷாட்லயே வந்து இந்த பழைய ரிக்ஷா, டீ கடை, ரேடியோ செட்டு கடை இந்த மாதிரி அந்த சுப்பிரமணிய ஊர் எப்படிப்பட்ட ஊரு, எப்படி இருக்கிற ஊரு அப்படிங்கிறத ஒரே ஷாட்லயே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமாக்ஸ்லயும் காசிய கொன்னுட்டு டம்கா வந்து ரொம்ப நேரம் நடந்து போற மாதிரி தான் காமிப்பாங்க. இந்த படத்துல கொலை பண்ணும்போது அந்த கேரக்டர் எப்படி சாகுது அப்படிங்கிறத டீட்டெயிலா காமிக்காம, கொலை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும், கொலை பண்ணுனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பழனிச்சாமிய கொலை பண்றதுக்கு பரமனும், அழகரும் ஃபாலோ பண்ணி தான் காலையில ஜாக்கிங் வரும்போது கொலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அழகரும், பரமனும் அவங்களாவே சரண்டர் ஆகுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரவி வந்து ஒரு ஆள கொலை சொல்லியிருப்பாரு. அவர கொலை பண்றதுக்குமே ஃபாலோ பண்ணி தான் அழகர் வந்து கொலை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கனக வந்து ஃபாலோ பண்ணும்போது பொறுமையா இருந்து தான் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது வந்து கனகோடைய அண்ணன் மேல கத்தி பட்டுரும். கிளைமாக்ஸ்ல தான் வந்து அழகர கொன்னுட்டேன் அப்படிங்கிறதுக்காக பரமன் வந்து கனக உடனே கொல்ற மாதிரி காமிச்சிருவாங்க. பழனிச்சாமிய கொலை பண்ணிட்டு ஒரு தியேட்டருக்குள்ள பதுங்கியிருப்பாங்க. ஏன் தியேட்டருக்குள்ள பதுங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து அங்க பழைய படம் ஓடும். ஸோ பழைய படத்த வந்து யாருமே விரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்ப கூட்டம் இருக்காது. அதே மாதிரி ஃப்ரண்ட் ரோல்ல வந்து ஹோமோசெக்சுவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2008லயே இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்திலேயே அப்பவே காமிச்சிருப்பாங்க. சித்தன் வந்து நல்லவரா தான் இருப்பாரு. தனக்குன்னு திருவிழா கான்ட்ராக்ட் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாரு. ஆனா கிடைக்காது. என்னதான் கனகு கிட்ட பேசியும் அந்த கான்ட்ராக்ட் வந்து சித்தனுக்கு வாங்கி கொடுக்க முடியாம இருக்கும். என்னதான் சித்தன் வந்து கோவமா இருந்தாலும் காசி வந்து சித்தனுக்கு எப்ப தண்ணி ஊத்தி குடுக்குறாரோ அதுக்கப்புறம் தான் திருவிழாவுல அந்த சித்தன் தான் வந்து கரண்ட வயர கட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பரமனும் அழகரும் தம் அடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பரமனுடைய கையில சிகரெட் இருக்காது. அழகர் கிட்ட இருந்து தான் வாங்கி குடிப்பாரு. ஆனா டீ குடிச்ச அடுத்த ஃப்ரேம்லயே வாயில இருந்து புகை வரும். ஆனா அவரு சிகரெட் அடிச்சிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் சிகரெட் ஊதுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கன்டினியூட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. பரமனும் அழகரும் ஜெயிலுக்குள்ள வந்திருப்பாங்க. அப்ப அவங்க உட்கார்ந்துருக்கிற பொசிஷனுமே வந்து எப்படி ஒரு கைதிய உட்கார வைப்பாங்களோ அதே மாதிரி ரியாலிட்டியா உட்கார்ந்துருப்பாங்க. ஜெயில்ல அட்டெண்டர் கூட பேசணும் அப்படின்னா கத்தி கத்தி தான் பேசுவாங்க. ஸோ அதையுமே இந்த படத்துல அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல அழகரும் பரமனும் கொலை பண்ணுனதுனால ஒரு இடத்துல பதுங்கி இருப்பாங்க. அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மேல வெளிச்சமான ஒரு லைட் எஃபெக்ட் குடுத்திருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஆளு இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிற விதமா
அவங்க நிக்கிற இடம் வந்து பிளாக் கலர் லைட் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த லைட் எஃபெக்ட் மூலமா இந்த ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க. கனவுடைய 2வது அண்ணன் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாரு. என்னதான் படிச்சிருந்தாலும், நல்ல வேலையில இருந்தாலும், ஜாதி பார்க்குறவங்க பார்க்க தான் செய்றாங்க அப்படிங்கிறத இந்த படத்துல இந்த கேரக்டர் மூலமா காமிச்சிருப்பாங்க. சுப்பிரமணியபுரம் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்சு எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சுப்பிரமணியபுரம் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. சுப்பிரமணியபுரம் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.